வணக்கம். நான் உங்க அடேஷன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎம் இந்த டிவிக்கேல பல பேர் ஏன் வந்தீங்கன்னு கேள. நம்ம சிஎம்மா இருக்கட்டும், துணை சிஎம் இருக்கட்டும், அந்த எடப்பாடி பழனிசாமி துணை சிஎம் மூஞ்சி காமிக்கிறதுக்காக வந்தாரு. நாளைக்கு இதை வச்சு ஏதாச்சும் பேசுவாங்கிறதுக்காக தான் வந்தாரு. ஆறுதல் சொல்ல போலையாம். சரிங்களா? நான் சொல்லங்க, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஏன்னா ஆப்போசிட் கட்சி கண்டிப்பா சொல்லி ஆகணும். சரிங்களா? வேற வழியே இல்லை. ஏன்னா நியாயமா பேசுறவங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும். துணை சிஎம் எதுக்கு துபாயில வந்துட்டு வெறும் ஒரு 3 நிமிஷம் கூட இல்லைங்க, அந்த வீடியோ கொடுத்துட்டு பத்திரிகை நண்பர்களை கூப்பிட்டு பார்த்துட்டு போயிட்டாரு. திருப்பி ரிட்டர்ன். அவளை யாரு வரலன்னு கேட்டா வர வேணாம்னு சொல்ல, தடுக்கல. ஆனா 3 நிமிஷம் எதுக்கு வந்தீங்க? உங்க கட்சி போயிடும்னா நாளைக்கு ஓட்டு கேட்கறது போயிடும், பிரச்சனை ஆயிடும்னா எதுக்காக? இல்ல வராதவங்களை பத்தி நீங்க குற்றம் சொல்றதுக்காகவா? எதுக்காக வந்தீங்க? பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, இவ்வளவு வக்கரா பேசுறாருல சிஎம், எல்லா இடத்துலயும் இப்ப ஒரு 1 வீக்கா இந்த கடூர் பிரச்சனைக்கு அப்புறம் பல திட்டங்களா அறிவிச்சிருக்காரு. 1 கோடி, 4 கோடி, 5 கோடி, 40 கோடி வரைக்கும் அறிவிச்சிருக்காரு சின்ன சின்ன கிராமங்களுக்கு. அப்போ 4.5 வருஷம் எங்கெங்க போயிருந்தீங்க? இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ற நீங்க பாருங்க. இப்ப ஒரு போலோ பண்றேன், நீங்க பிங்க் பஸ்ன்றீங்க, ஸ்டாலின் பஸ்ன்னாரு. யாரு? துணை சிஎம். அது கவர்மெண்ட் பஸ் இல்லையா, ஸ்டாலின் பஸ் தான். ஸ்டாலின் தான் வாங்கி விட்டுருக்காரு, அவங்க அப்பா வீட்டு சொத்துல. அதனால இப்ப எதுக்கு சொல்ல வரனா, துணை சிஎம் அவ்வளவு ஆத்திரப்பட்டு பொய்யான வந்தீங்க பரப்பாதீங்க. எதுக்கு எவ்வளவு அக்கறை? நீ சொல்றதுன்னு சொல்லிட்டு போ, நாங்க நல்லது பண்றோம், நீங்க வாட்டு கம்பு இருந்தீங்கன்னா கூட இல்ல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னும் ஜாஸ்தி பிரச்சனையா இருக்குமோ தோணுது. பிரச்சனை பண்ணதே நீங்க தான் தோணுது. ஏன்னா 2 பேரும் மாத்தி பல வீடியோஸ் பாத்தீங்கன்னா, சிஎம்மும் ஆக்சுவலி கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது துணை சிஎம்மா இருந்தார். இப்ப இருக்க ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, ரொம்ப கேவலமான வார்த்தையில ஸ்டாலினை பத்தி, இது செந்தில் பாலாஜியை பத்தி பேசினாரு. செந்தில் பாலாஜியும் ஸ்டாலினை ரொம்ப படுக்கையமா பேசினாரு. ஆனா அப்ப வேற கட்சியில் இருந்தாரு. இப்ப 2 பேர் கூடி சேர்ந்துட்டாங்களாம். அது எதுக்குன்னு தெரியல, எதுக்கு சேர்ந்தாங்கன்னு தெரியல, பங்கு பிரிச்சுக்கிட்டாங்களா இல்ல ஒத்து போச்சான்னு தெரியல, பங்கு பிரிச்சுக்கிறது இல்ல. சரிங்களா? இன்னொன்னு நான் சொல்லுங்க, அதனால சந்தேகம் வருது. ஏன்னா ஒரு பத்திரிகை நண்பர்களை விட்டுட்டு சிஎம் வந்து சோசியல் மீடியாக்காக போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பொய் வதந்திகள் பரப்பாதீர்கள் அப்படின்றாங்க. பல வீடியோ எடுக்கல, விர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்க டிவிகே தொண்டர்கள் பல வீடியோவை ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சு எடுத்து செந்தில் பாலாஜியோட இருக்க போட்டோவை அவன் தான் கூட குற்றவாளி அப்படின்னு சொல்லி, அதுதான் இவன் பண்ணியிருக்கலாம் சான்ஸ் இருக்கு அப்படின்னு வீடியோ ஆதாரத்தோட சொல்லியிருக்காங்க. அதனாலதான் டிவிகேயோட வக்கீலு கோர்ட்ல எங்கள்ட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்ப எதுக்கா இந்த வீடியோனா, பிங்க் பஸ் வீடியோவும் போடுற பாத்துக்கோங்க, போட்டோஸ் படு கேவலமா இருக்கு. அந்த தொங்குதுங்க, ஊத்து மழை பெஞ்சனா, பிளஸ் படிக்கட்டு போது தொங்குது, அதை வச்சுட்டே போறாங்க. இன்னொன்னு 108 மக்களுக்கு மெயின் வந்து ஆம்புலன்ஸுங்க. ஆக்சுவலி 1 மெயின், அது ஒரே ஒரு விஷயம் மெயினா திங்கு ஆம்புலன்ஸ் 108. சரிங்களா? அந்த ஆம்புலன்ஸ் ஏத்திட்டு போகும்போது, நோயை ஏத்திட்டு போகும்போது நின்றுட்டு அதை பராமரிக்கிறதுக்கு கூட இந்த கவர்மெண்ட்டுக்கு துப்பு இல்லை. சரிங்களா? அதை பராமரிக்கிறதுக்கு காசு கொடுக்கல அந்த கவர்மெண்ட்டுக்கு, அந்த ஆட்சிக்கு, நகராட்சிக்கு. அதனால அந்த ஆம்புலன்ஸ் போன இடத்துல நின்றுச்சு. அது மெக்கானிக்கல் ப்ராப்ளம். கரெக்டா பராமரிச்சிருக்கணும். இல்லையா ரிப்பேர் ஆகாதுன்னு சொல்லுங்க. ரிப்பேர் ஆச்சுன்னா உடனடியா இன்னொரு ஆம்புலன்ஸை வர வைக்கிறதுக்கு திறமை இருக்கணும், இன்னொரு ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்கணும். சரிங்களா? எந்த இடத்துக்கு போனாலும். இன்னொன்னு அதெல்லாம் விட்டுட்டு இங்க பொய் வதந்திகள் பரப்பாதீர்கள். நான் போட்டோ பார்ப்பாருங்க, பொதுமக்களே இந்த ஆம்புலன்ஸ் இருக்கவங்க இறந்துடக்கூடாது, இவங்க உயிரத்துல போராடி இருக்காங்க சொல்லி 15 நிமிஷமா தள்ளி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. முடியாததுனால 15 நிமிஷத்துக்கு கூப்பிட்டுருந்தா இன்னொரு ஆம்புலன்ஸ் வந்திருக்கணும். அந்த 15 நிமிஷத்துக்கு அந்த டிரைவருக்கும் அறிவு இல்லை. நான் என்ன சொல்றேன், கவர்மெண்ட்ல ஒரு இன்சார்ஜ்னு இருக்கணும் இந்த 108 டிபார்ட்மெண்ட்டுக்கு. ரிப்பேர் ஆச்சுன்னா, ரிப்பேர் ஆகவே ஆகாதுன்னு சொல்ல, ரிப்பேர் ஆச்சுன்னா அடுத்த நிமிஷம் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கால் பண்ணி அடுத்த வண்டியை வர வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கணும். இல்ல பராமரிக்கல கரெக்டான காசு அவங்களுக்கு போலன்னு நினைக்கிறேன் பராமரிக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க கைக்கு சேவை போட்டு பராமரிக்க முடியாது, அவங்க டிரைவர், அவங்களே சம்பளத்துக்கு தான் இருக்காங்க. இன்னொன்னு, நான் அவங்களுக்கு பணி நிரம்பும் பாதி பேருக்கு இல்ல, பணி நிரந்தரம் டெய்லி வேஜஸ் மாதிரி எடுக்கிறாங்க பல பேருக்கு. அதே மாதிரி எல்லாத்தையும் பல பேருக்கு. அதே மாதிரி இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி நின்று போச்சுன்னா, நிக்கவே நிக்காதுன்னு சொல்ல, நின்று போச்சுன்னா உடனே அடுத்த 108 இல்ல அடுத்த ஆம்புலன்ஸோ கூப்பிடுறதுக்கு, இன்னொரு வண்டி அதே இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருவோம்.
15 நிமிஷமா மக்கள் போராடி தள்ளி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. முடியாத பட்சத்துல போன் பண்ணி இன்னொரு ஆம்புலன்ஸா 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வச்சிருக்காங்க. என்ன கேவலமான ஆட்சி பாருங்க. சரிங்களா, நான் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்ல. 2026ல தயவு செஞ்சு காசை வாங்கிட்டு காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. சிந்திச்சு போடுங்க. சரிங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.